ஈராக் தலைநகரான பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் நடாத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தூதரகத்திலிருந்து வான் பாதுகாப்பு அமைப்பின் ரேடார் பகுதி சேதமடைந்ததாகவும், மேலும் தூதரக வளாகத்தில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் மீதும் ஏவுகணை விழுந்து வெடித்து கட்டிடத்திலிருந்து கரும்புகை எழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. சில பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தாக்குதலை ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்டதாகவும், சிலர் ஏவுகணை மூலம் நடந்திருக்கலாம் என்றும் கூறி வருகின்றனர். இதுவரை அமெரிக்க தூதரகம் அதிகாரப்பூர்வமாக இதுகுறித்து எந்த கருத்தும் வெளியிடவில்லை. இதற்கு முன்னர் சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் ஈரான் நடாத்திய ஏவுகணை தாக்குதலில் அங்கிருந்து 5 அமெரிக்க ராணுவ விமானங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இச்சம்பவம் காரணமாக பாக்தாத்தில் அமெரிக்க தூதரக வளாகத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈராக் மற்றும் ஈரான் இடையேயான நிலைமைகள் நடுநிலைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியவையாக காணப்படுகின்றன. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உறவுகள் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் அபாயத்தில் உள்ளன.